அடாது செய்தால் படாது படுவாய். அப்படி என்றால் அர்த்தம் மீனிங் சொல்லுங்க. தெரியாது. தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு பழமொழி, அது சொல்றது எங்க மாமா தான். சில பல போராட்டங்களுக்கு பிறகு கடைசியா நாங்க வந்து ஹீத்ரூ போறதுக்கு T3 ஒரு ட்ரெயின் எடுத்தாச்சு. லட்சு, உன்னோட இந்த ட்ரெயின் ஜேர்னியை பத்தி என்ன சொல்ல விரும்புறேன்? சொல்லு சச்சு. Great. So we can go again. Lachu, if you like the train journey, so can we go again? Yes. அத்தை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பிரஷனே பார்த்தாலே தெரியுது, கேவலமாக இருந்தது. மாமா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? நம்ம ஹீத்ரூ போற சரித்திரம். யார் சிம்பு, நீங்க ரொமான்ஸ் பண்றதை நிறுத்திட்டு கொஞ்சம் நீங்க பதில் சொல்லுங்க. உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? Are you a news person? சொல்லுங்க. Too bad. நீங்க நியூஸ் person? ஏன் இந்த தேவையில்லாம மை குண்டிலடி. ஒரு வழியா 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒழுங்கா டெர்மினல் 213க்கு வந்து இறங்கிட்டோம். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம், எப்போவுமே காரில் போய் தான் நான் பழக்கம் சரியாக ஹீத்ரூக்கலாம். இன்றைக்கி முதல் தடவை ட்ரெயின் ஜேர்னி. ஸோ ட்ரெயின் ஜேர்னியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்ததால் 1.5 மணி நேரம் லேட்டு. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால என்ன தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு தம்பியை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ஒரு வழியாக தம்பியை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இதோட இந்த வீடியோ முடியுது. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. லட்சு சே பாய். லட்சு சே பாய். லட்சு சே பாய். பாய்.